வணக்கம் நண்பர்களே. பஞ்சு போல் சாஃப்ட் இட்லி எப்படி செய்யறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. முதல்ல அதுக்கு என்னென்ன பொருள்கள் வேணும் அப்படின்னு பார்த்துக்கலாம். இட்லி அரிசி 1 கிலோ, உளுத்தம்பருப்பு 125 கிராம் அல்லது அரைக்காப்படி, அதாவது காப்படியில் பாதி, அதுதான் அரைக்காப்படி. வெந்தயம் 2 டீஸ்பூன், கல்லுப்பு 6 டீஸ்பூன், தண்ணீர் தேவைக்கு. இப்போ எப்படி அரிசி ஊற வச்சு மாவை அரைச்சி வைக்கிறது அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. முதல் நாள் நைட்டே அந்த 2 டீஸ்பூன் வெந்தயத்தை ஒரு சின்ன பாத்திரத்தில் போட்டு ஒரு 2-3 தடவை தண்ணி ஊற்றி நல்லா கழுவிட்டு அதுக்கப்புறம் தாராளமாக அதில் தண்ணி ஊற்றி மூடி வச்சிடணும். அதுக்கப்புறம் அடுத்த நாள் காலையில் ஒரு 6 மணி அளவில் ஒரு படி அரிசி எடுத்து இட்லி அரிசியை ஒரு பாத்திரத்தில் போட்டு அதில் தண்ணி ஊற்றி நல்லா தேய்ச்சி கழுவி அந்த தண்ணியை கீழே ஊற்றிடணும். இதே மாதிரி தண்ணி ஊற்றி நல்லா கையால் தேய்ச்சி கழுவி அந்த தண்ணி எப்போ வெள்ளையாக வருதோ அது வரைக்கும் அந்த அரிசியை நல்லா சுத்தமாக கழுவி எடுத்துக்கணும். நல்லா சுத்தமாக கழுவுனதுக்கப்புறம் அந்த அரிசியில் தண்ணி தாராளமாக ஊற்றி 2 மணி நேரம் ஊற வச்சுக்கணும். அதுக்கப்புறம் ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுருக்கிற உளுத்தம்பருப்பை போட்டு அதில் தண்ணி ஊற்றி நல்லா கையால் அழுத்தி தேய்ச்சி கழுவி அந்த தண்ணியை கீழே ஊற்றிடணும். இதே போல் இன்னும் 2-3 தடவை நல்லா கழுவி அந்த உளுத்தம்பருப்புலேருந்து வர்ற தண்ணி வெள்ளையாக வர்ற வரைக்கும் உளுத்தம்பருப்பை கழுவிக்கணும். அதுக்கப்புறம் உளுத்தம்பருப்பு நல்லா தாராளமாக ஊறுற அளவுக்கு தண்ணியை ஊற்றி அதையும் மூடி வச்சுக்கணும். உளுத்தம்பருப்பு 1 மணி நேரம் ஊறினா போதும். ஆனால் நம்ம கையோடு ஊற வைக்கணும் அப்படிங்கிறதுனால அரிசியோட ஒன்றா ஊற வச்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா அரிசி ஊற வச்சுட்டு 1 மணி நேரம் கழித்து உளுத்தம்பருப்பை ஊற வச்சுக்கலாம். இதையெல்லாம் ஊற வச்சு ஒரு 1.5 மணி நேரம் கழித்து முதல் நாள் நைட்டு ஊற வச்ச அந்த வெந்தயத்தை எடுத்து மறுபடியும் ஒரு 2 தடவை தண்ணி ஊற்றி தேய்ச்சி கழுவிக்கணும். அதுக்கப்புறம் ஊற வச்சிருக்கிற அந்த உளுத்தம்பருப்பை எடுத்து பார்க்கணும். அதில் தண்ணி கலங்கலாக இருக்குது அப்படின்னா அந்த தண்ணியை கீழே ஊற்றிட்டு மறுபடியும் ஒரு தடவை வேறு தண்ணி ஊற்றி கழுவி வச்சுக்கணும். ஒருவேளை உளுத்தம்பருப்பில் தண்ணி நல்லா தான் இருக்குது அப்படின்னா அந்த உளுத்தம்பருப்பை கழுவ வேண்டியதில்லை, அப்படியே பயன்படுத்திக்கலாம். அடுத்தது இதே போல் ஊற வச்சிருக்கிற அந்த அரிசியும் எடுத்து பார்க்கணும். அதுலேயும் தண்ணி கலங்கலாக இருக்குது அப்படின்னா அந்த தண்ணியை மறுபடியும் ஒரு தடவை தேய்ச்சி கழுவி கீழே ஊற்றிட்டு வேறு தண்ணி ஊற்றி அதுலேயும் நல்லா தேய்ச்சி கழுவி அந்த தண்ணியை கீழே ஊற்றிட்டு அரிசியை மட்டும் எடுத்து வச்சுக்கணும். அதுக்கப்புறம் கிரைண்டரை கழுவிட்டு கிரைண்டரில் முதல்ல வெந்தயத்தை எடுத்து போடணும். அந்த வெந்தயத்தில் தண்ணியை சும்மா ஸ்பூன் கணக்கில் கொஞ்சமாக தெளித்து நாம் கையால் தள்ளி விட்டுக்கிட்டு அந்த வெந்தயத்தை நைஸாக அரைச்சிக்கணும். அதுக்கப்புறம் அதுலேயே கழுவி வச்சுருக்கிற உளுத்தம்பருப்பை எடுத்து போட்டுக்கணும். உளுத்தம்பருப்பு போட்டதுக்கப்புறம் உளுத்தம்பருப்புலேயும் தண்ணியை கொஞ்சமாக ஸ்பூன் கணக்கில் தெளித்து கையால் தள்ளி விட்டுக்கிட்டே அந்த உளுத்தம்பருப்பை அரைக்கணும். அந்த மாதிரி அரைக்கிறப்ப உளுந்த மாவு நல்லா கெட்டியாக பஞ்சு மாதிரி நிறைய மாவு வரும். உளுந்த மாவு நல்லா மசிஞ்ச பிறகு கிரைண்டர்லேருந்து அந்த உளுந்த மாவை எடுத்து ஒரு பாத்திரத்தில் போட்டு மூடி வச்சுக்கணும். அதுக்கப்புறம் கிரைண்டரில் முதல்ல 2 டம்ளர் தண்ணி ஊற்றிட்டு அதுக்கப்புறம் அந்த கழுவி வச்சுருக்கிற அரிசியை கொஞ்சமாக கையில் அள்ளி போடணும். கிரைண்டரில் 1 கிலோ அரிசி போட்டால் தாராளமாக நல்லா அரைச்சிக்கும் அப்படின்னா 1 கிலோ அரிசியும் ஒன்றா போட்டு அரைச்சிக்கலாம். ஒருவேளை கிரைண்டரு 1 கிலோ அரிசியை அரைக்காது, கொஞ்சம் பொறுமையாக அரைக்கும் அப்படின்னா அந்த அரிசியை 2ஆக பிரித்து 2 தடவை அரைச்சிக்கலாம். எவ்வளோ அரிசி போட்டு அரைக்கிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி அந்த கிரைண்டரில் முதல்ல தண்ணி ஊற்றுற அளவை கரெக்டாக வச்சுக்கணும். அதாவது 1 கிலோ அரிசியும் ஒன்றா போட்டு அரைக்கிறோன்னா முதல்ல கிரைண்டரில் 2 டம்ளர் தண்ணி ஊற்றிட்டு அதுக்கப்புறமா அரிசியை கொஞ்சமாக போட்டு அரைக்கணும். அல்லது 1/2 கிலோ மட்டும் போட்டு அரைக்கிறோம் அப்படின்னா கிரைண்டரில் அரிசியை போடுறதுக்கு முன்னாடி 1 டம்ளர் மட்டும் தண்ணி ஊற்றிட்டு அதுக்கப்புறம் அரிசியை கொஞ்சமாக அள்ளி போடணும். கிரைண்டரில் அரிசியை போடுறப்ப அரிசிக்கு தகுந்த அளவுக்கு கொஞ்சமாக தண்ணியை சேர்த்துக்கணும். கிரைண்டரு கஷ்டப்பட்டு ஓடுற அளவுக்கு வச்சுக்கக்கூடாது. கிரைண்டரில் முதல்லையே தண்ணி எதுக்கு ஊற்றி அரைக்கிறோம் அப்படின்னா முதல்ல நம்ம அரிசியை போட்டுட்டு அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றிக்கலாம் அப்படின்னா அதுக்குள்ளே அந்த கிரைண்டரு மொல்லமாக இழுத்துக்கிட்டு ஓடுற மாதிரி ஆகிடும். அதனால் எப்போவுமே அரிசி அரைக்கிறப்ப கிரைண்டரில் முதல்ல வெறுந்தண்ணி கொஞ்சம் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் தான் அரிசியை போட்டு அரைக்கணும். அந்த மாதிரி அரிசியை போட்ட பிறகு அதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணியும் ஊற்றின பிறகு அந்த ஒரு படி அரிசிக்கு தேவையான அளவுக்கு கல்லுப்பை போட்டுக்கணும். எல்லா மாவும் அரைச்ச பிறகு கூட அந்த கல்லுப்பை போட்டு கலந்துக்கலாம். ஆனால் இப்படி அரிசியை அரைக்கிறப்பவே கல்லுப்பை போட்டு கலந்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு வேலையும் ஆகிடும். இன்னொன்று என்ன அப்படின்னா அந்த கல்லுப்பு நல்லா கரைஞ்சி எல்லா பக்கமும் கலந்துக்கும். அரிசி மாவையும் நிறைய தண்ணி ஊற்றி மாவு தண்ணியாட்ட வர மாதிரி அரைச்சிக்கக்கூடாது. தண்ணியை பார்த்து ஊற்றி அந்த மாவையும் கொஞ்சம் கெட்டியாக இருக்கிற மாதிரி தண்ணி கரெக்டாக பார்த்து ஊற்றி அரைச்சிக்கணும்.
அந்த அரிசி மாவு லைட்டாக பிறுபிறுன்னு இருக்கிற அளவுக்கு மட்டும் அரைச்சா போதும். அந்த லைட்டாக பிறுபிறுன்னு வந்ததுக்கப்புறம் அந்த அரிசி மாவை கிரைண்டர்லேருந்து அள்ளி ஏற்கனவே எடுத்து வச்சுருக்கிற உளுந்த மாவோட போட்டுக்கணும். எல்லா மாவையும் கிரைண்டர்லேருந்து உளுந்த மாவுக்கு அள்ளி போட்டதுக்கப்புறம் கையால் அந்த அரிசி மாவு உளுந்த மாவு ரெண்டும் நல்லா கலக்கிற மாதிரி கலந்து விடணும். எல்லாத்தையும் நல்லா கலந்ததுக்கப்புறம் ஒரு தட்டு போட்டு மூடி வச்சுக்கணும். இந்த மாதிரி காலையில் ஒரு 9 மணிக்கெல்லாம் இட்லி மாவை அரைச்சி எடுத்து மூடி வச்சுக்கிறோம் அப்படின்னா சாயந்தரம் 4 மணிக்கெல்லாம் அந்த மாவு நல்லா புளிச்சிக்கும். அதுக்கப்புறம் அந்த மாவில் ஒரு கரண்டி போட்டு ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுட்டு மறுபடியும் தட்டு போட்டு மூடி எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம். இந்த மாவை எடுத்து நைட்டே இட்லி ஊற்றலாம் அல்லது தோசையும் ஊற்றிக்கலாம். ஃப்ரிட்ஜில் இட்லி மாவு வச்சு பயன்படுத்துகிறவங்க அந்த மாவை அரைக்கிறப்பவே அல்லது அரைச்சதுக்கப்புறம் கல்லுப்பு போட்டு கையால் கரைச்சி வச்சுட்டு அந்த இட்லி மாவில் புளிப்புத்தன்மை சரியான பதத்துக்கு வந்த உடனே எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுக்கணும். இந்த மாதிரி அந்த இட்லி மாவை பயன்படுத்துகிறப்ப அந்த இட்லி மாவில் செய்கிற இட்லியோ அல்லது தோசையோ நம்ம எப்போ சுட்டாலும் அதில் தோசையும் இட்லியும் அருமையாக வரும். ஆனால் இந்த மாதிரி இட்லிக்கு மாவு அரைக்கிறப்ப அந்த மாவு 2 நாள் அல்லது 3 நாட்களுக்கு தேவைப்படுற அளவுக்கு தான் அரைச்சி வச்சுக்கணும். அப்போ தான் நம்ம உடம்புக்கு ஆரோக்கியத்துக்கு நல்லது. ஒருவேளை அதுக்கு அதிகமாக சேர்த்தி போட்டு அரைச்சி வைக்கிறோம் அப்படின்னா அது நம்ம உடம்புக்கு கெடுதல் தான். இந்த மாவை எடுத்து இட்லி ஊற்றுறப்ப அதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சமாக மட்டும் தண்ணி ஊற்றி கலந்து இட்லி ஊற்றிக்கலாம். இந்த மாதிரி மாவு அரைச்சி அந்த மாவில் இட்லி செய்கிறப்ப அந்த இட்லி அப்படியே பஞ்சு மாதிரி வரும். ஒருவேளை இந்த மாதிரி இட்லி மாவை வீட்டில் அரைக்காமல் வெளியில் அரிசியை போட்ட உடனே அரைச்சி தராங்க இல்லைங்களா, அந்த மாதிரி அரைக்கிறப்ப உளுந்தம்பருப்பு இன்னும் சேர்த்தி போடணும். அதே போல் வெந்தயத்தையும் இன்னொரு 1 டீஸ்பூன் சேர்த்தி போடணும். இந்த மாதிரி வெளியில் கொடுத்து அந்த இட்லி மாவை அரைக்கிறோம் அப்படின்னா நாம் எத்தனை தடவை அரைக்கிறதுன்னு ஒட்டுக்கா ஒரு 2 படி 3 படி போட்டு அரைச்சி வச்சுக்கிட்டு அந்த மாவை சரியான புளிப்புத்தன்மை இல்லாமல் எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சு அது பாதி புளிச்சும் புளிக்காமல் இருக்கிறப்ப அந்த மாவு ஃபுல்லாக தீர்ற வரைக்குமே இட்லி தோசை நல்லாவே வராது. ஏன் அப்படின்னா இட்லி கரைக்கிற மாவு வெளியில் புளிக்கிற தன்மை வேறு, ஃப்ரிட்ஜில் புளிக்கிற தன்மை வேறு. அதனால் எப்போவுமே நம்ம ஆரோக்கியமும் நல்லா இருக்கணும், இட்லி தோசையும் நல்லா இருக்கணும் அப்படின்னா 2 நாட்கள் அல்லது 3 நாட்களுக்கு வர மாதிரி தான் அந்த இட்லி மாவை அரைச்சி வச்சுக்கணும். இதில் முக்கியமான ஒரு குறிப்பு, உளுத்தம்பருப்பு நல்ல உளுத்தம்பருப்பாக இருக்குது அப்படின்னா தான் இப்போ சொன்ன அளவில் போட்டுக்கணும். ஒருவேளை உளுத்தம்பருப்பு நல்லா மாவு ஆவாத உளுத்தம்பருப்பாக இருக்குது அப்படின்னா அந்த உளுத்தம்பருப்பை இன்னும் கொஞ்சம் சேர்த்தி போட்டுக்கணும். இதே போல் இதே அளவுகளில் இட்லி மாவை அரைக்கிறத பற்றி தெரியாதவங்க இந்த மாதிரி அரைச்சி இட்லி செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நண்பர்களே.